கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய அறமும் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தை நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்தர் நம்மையும் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தரும்படி நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபடுவோம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 9ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாக இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைகளை எண்ணி பார்த்துமக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை துதிக்கவும் போற்றவும் துதிக்கவும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் வாசிக்கவும் எங்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து தேவைகளை சொல்லவும் உம்முடைய இறை செய்தியை கேட்டு அதன்படி நடக்கவும் எங்களுக்கு நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற முது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். அவர்கள் ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியினுடைய நிழலாட்டம் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே நாங்கள் பங்கு கொள்கின்றோம். கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இதிலே நாங்கள் பங்கு கொள்கின்றோம். எங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தை பார்த்து அது பிள்ளைகளை அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை போற்று புகழ்ந்து பாடுமிடமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஆ கர்த்தாவே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என் பிரார்த்தனையை
பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சற்று நேரம் நாம் அமைதியோடு கூட இருந்து நாம் செய்த பாவங்கள், தப்பிதங்கள், குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. விசுவாசத்தோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். எபேசியர் 1 அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. நாம் யாவரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனமாக ஞான கீர்த்தனைகளிலே கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். கும்பிடுகிறேன்
பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் சென்னை பகுதியை சார்ந்த போதகர் ஜேக்கப் ஐயா அவர்கள். போதகர் ஜேக்கப் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடு இப்பொழுது நாம் சத்தியத்தை கேட்போமாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அநேகர் ஆசீர்வாதம் என்று சொல்லி உலக பிரகாரமான பொருட்களையும் பணங்களையும் நம்புகிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அநேகர் அதை அறியாமல் தங்களுடைய வாழ்க்கையை உலகத்து பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எபேசியருக்கு இந்த நிருபத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை குறித்து மிகவும் விளக்கமாக இங்கே எழுதியுள்ளார். குறிப்பாக கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். அப்பொழுது இந்த உலகத்தில் உலக பிரகாரமாக பணம், பொருள், அழிந்து போகிற இந்த காரியங்களையே அநேகர் இதை பெரிதாய் நினைக்கிறார்கள். ஆனால் இது ஆசீர்வாதத்தின் விளைவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு 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 ஹோட்டல் போறீங்க, ஒரு இட்லி வாங்குறீங்க, தோசை வாங்குறீங்க, அதுக்கு கூட இலவசமாக தான் சட்னியும் சாம்பாரும் தருகிறாங்க. அதுக்குண்டான பணத்தை அதிலே எடுத்துக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே முக்கியமான மூலப்பொருட்களை, முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியங்களே நோக்கி மனிதர்கள் ஓடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் குறிப்பாக மனிதனுக்கு தேவன் நியமித்திருக்கிற ஆவிக்குரிய உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை மிகவும் அழகாக வடிவமைத்து இருக்கிறார். இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், மெய்யாகவே ஆண்டவர் இந்த வார்த்தை எப்படி வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18-21 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தேவன் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சுவிசேஷம் கெட்டுப்போர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அந்த சிலுவை பற்றின உபதேசம், சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார் என்பது நமக்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பலனுள்ளதாக இருக்குது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்தார், என் பாவத்தை மன்னித்து, என் அக்கிரமங்களை மன்னித்து, என்னுடைய நோய்களை குணமாக்கி, என்னை அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ, இதை நான் விசுவாசிக்கும் போது எனக்குள்ளாக உண்மையாகவே அந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் எனக்கு முதல் கிடைக்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு சகேவை நாம் எல்லாரும் நன்கு அறிவோம். அவருடைய வாழ்க்கையில் அநேக பணம், பொருட்கள் எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவர் ஆச்சரியமாக தேடினார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து என்பவரை தேடினார். அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிற வேளையில் அவரை தேடி வருகிறார். அவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் இருக்கிற அந்த மரத்தின் அருகிலே வந்து நின்று, சகே இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லும்போது உண்மையாக அவருடைய இருதயத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அந்த மாற்றம் அடைந்த மனிதன் தான் உண்மையான கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்களிடத்துல அநேக பணம், பொருட்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு, உள்ள அந்த மாற்றம், அந்த மறுரூபமான அனுபவம் இருந்தால்தான். அதனால்தான் நிக்கதேமுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய இந்த அனுபவம் இருக்குதா என்பதை யோசித்து பாருங்கள். இரண்டாவதாக, அதே எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதலாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக பெரிய பெரிய ஞானிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தரித்திரலாய் வாழ்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உலக பிரகாரமா வாழ்கிற ஐஸ்வர்யவான்களை நாம் பெருமையாக நினைக்கிறோம், பெரிய ஆட்களாய் நினைக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்கள் ஆவிக்குரிய தரித்திரலாதான் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே,
இன்னும் எபேசியர் 1:7 சொல்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கிறதா? உங்கள் மனசாட்சி உங்களோடு என்ன சொல்லுகிறது? உங்களுடைய இருதயத்தில் இன்னும் குத்தப்பட்டவர்களா இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். அருமையான தாவீது அரசராய் இருந்தும் அவர் தான் செய்த தவறை அவர் இன்னதென்று அறியாமல் இருக்கிறார். பாருங்கள், தீர்க்கதரிசி நாத்தான்வேல் வந்து ஒரு கதையை சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி விளங்க வைக்கும் போதுதான் கோபத்தில் அந்த மனிதன் என் தேசத்தில் எங்கிருந்தாலும் கொல்ல வேண்டும் என்று சொல்லும் போது அவர் சொல்ல, நீயே அந்த மனிதன். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கலாம். கிறிஸ்தவர்களாக யாரும் பிறக்கிறதில்லை. அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி. இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் மனிதனாதான் பிறந்தோம். ஆனால் வாழ்ற வாழ்க்கை அநேகர் நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம். உங்கள் பாவம் மன்னிப்பு இருக்கிறதா? நான் பல ஆண்டுகளாக இயேசுவை பின்பற்றுகிறேன். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னித்திருப்பார் என்றால் நிச்சயமாக உங்களுக்குள் அந்த தேவ சமாதானம் நிரம்பி இருக்கும். பிரியமானவர்களே, இதை யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு இந்து குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 25 ஆண்டுகளுக்கு உண்டாக பணம் பொருள் எதுவும் கொடுக்காத அந்த மன நிம்மதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எனக்கு அந்த பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கு. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது என்பதை யோசித்து பாருங்கள். மூன்றாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய ஸ்லாக்கியம். 5வது வசனத்தை எபேசியர் 1:5 வாசிக்கிறேன். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்றால் நம்முடைய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த உரிமையை, உறவை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சிலுவையில் ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். மனிதனுக்கு உண்டான பகையும் தேவனுக்கும் மனிதனுக்குண்டான பகையை சிலுவையில் கொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அனாதைகளாகவே வாழ்கிறார்கள். வாரத்தில் ஒரே ஒரு நாள் மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டால் தேவன் அவர்களை பார்க்கும்போது அனாதையான பிள்ளைகளாக தான் பார்ப்பார். பிரியமானவர்களே, என்னுடைய அன்றாட வாழ்க்கையில அவரோடு நான் உறவு கொள்ள முடியும், நான் அவரோடு பேச முடியும். என் தகப்பனாய் இருக்கிறார். என்னுடைய தேவைகளை காட்டில் அவர் என் பெரியவராய் இருக்கிறார். அவர் என்னுடைய எல்லா நினைவுகளை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு இருக்கிறது? நீங்களும் தேவனும் எப்படி பேசுகிறீர்கள்? ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறாரா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படியாய் வாழ்கிறது? பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு வாலிபன், அவன் சிறு வயதிலிருந்து ஒரு போதகருடைய மகன். அவன் எல்லா ரீதியிலும் நல்ல ஆண்டவருக்காக அநேக வேலைகளை செய்வான். அந்த சபையில் இருக்கிற எல்லோரும் சொல்வார்கள், இவன் ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்வாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு வாலிப கூட்டத்தில் போய் முழங்கால் படியிடும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு முதலாய் பேசினார். நீ ஒரு பாவி என்றார். அந்த வார்த்தை கேட்டு அவனை மனம் உடைந்து அழுகிறான். காரணம், எனக்கு உனக்கு என்ன உறவு இருக்கிறது? நீ சபைக்கு வருகிற போகிற, நீ சபையில பெருக்கிற துடைக்கிற எல்லாம் செய்யற, ஆனா எனக்கும் உனக்கும் என்ன உறவு இருக்கு? இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவத்தை அநேக உலக பிரகாரமா மதத்தை பின்பற்றுவது போல் மதத்தை பின்பற்றுகிறார்கள். இது மதம் அல்ல, மார்க்கம். அதனால்தான் பரலோகத்தில் எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க நம்மளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவு நீங்கள் எப்படியா இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அடைந்து அப்பா பிதாவே என்ற உறவு நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு ஆச்சரியமான, எவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தெரியுமா? ஆனால் இன்றைக்கு அநேகர் அதை தொலைத்து விட்டு எல்லாரும் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உள்ளான உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள உங்களை அழைக்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் உங்களை நடத்துவாராக. பிரியமானவர்களே, கடைசியாக
12ஆம் வசனம் சொல்கிறது, தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்காக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ முத்திரைகளை பற்றி பெருமையாய் பேசுவார்கள். சில நாடுகளுக்கு போகும்போது இந்த நாட்டுடைய முத்திரை இதுதான், இந்த நாட்டுடைய மிகப்பெரிய அரசின் சின்னம் இதுதான் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்றைக்கு சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியினால் நம்மளை முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால், உங்களுடைய மீட்பு நாளுக்காய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாமல் உண்மையாக கர்த்தருக்குள் உண்மையாக வாழ்வீர்கள். பிரியமானவர்களே, அருமையான தேவப்பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தி வாழ்கிறீர்களா? நீங்கள் செய்கிற பாவமான வாழ்க்கைகள், தேவனை விட்டு மறுதலித்து போகிற வாழ்க்கைகள் தேவனை துக்கப்படுத்துகிறது. நீங்கள் சொல்லலாம், நான் ஒன்றும் ஆண்டவரை மறுதலிக்கலை, நான் ஆண்டவருக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பரிசுத்த ஆவியானவரால் நான் முத்திரை போடப்பட்டிருப்பேன் என்றால் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், உங்களால் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுவீர்கள், அநேக ஆத்தும ஆதாயம் செய்வீர்கள். காரணம், உலகத்தில் எந்த மனிதனுக்கு கிடைக்காத மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் தங்களிடத்தில் உள்ள உயர்ந்த பொன்னும் வெள்ளியும் வைரங்களையும் வைடூரியங்களையும் பெருமையாய் பேசுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவைகளெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், அவைகளெல்லாம் ஒரு நாள் உருகுலைந்து போகும். ஆனால் நித்தியமாய் யுக யுகமாய் காலங்காலமாய் நம்மளை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போகிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதையோ கேட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுவிக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். உங்களுக்குள்ளாக அந்த மறுரூபமான அனுபவம் இருக்குதா என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் பாவம் மன்னிப்பு அடைந்திருக்குதா என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் மனசாட்சி உங்களை மன்னித்திருக்குதா என்பதை பாருங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாக அவரோடு உள்ள அந்த உறவு எப்படி இருக்கிறது? கடைசியாக பரிசுத்த ஆவியானவருக்குள் உங்களுடைய வாழ்க்கை முத்திரை போடப்பட்டிருக்கும் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமிக்கு அடுத்து அந்த நித்தியத்துக்காக, அந்த நித்திய ஜீவனுக்காக, பரலோக வாழ்க்கைக்காக நீங்கள் ஆயத்தமாவீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை நிரப்பி நடத்துவாராக. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு போதகர் ஜேக்கப் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாக்கிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே ஐயாவையும் அவருடைய திருச்சபையும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதிப்படுத்துவோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு ருசியாக நாம் யாவருமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையின் வாயிலாக உம்மை நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அருளை தந்திரியதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் ஒழிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் தேவனுடைய அனுக்கிரகம் உமது பிள்ளைகள் மீது இருப்பதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். நீர் கிரியைகளை செய்ய வல்லவராக இருக்கின்றீர், அதை செய்து கொண்டிருக்கின்றீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். உடைய சமூகத்திலே தங்கள் தேவைகளை ஊற்றின உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, வேலைக்காக, எதிர்கால வாழ்வுக்காக, வியாதிகளுக்காக, பலவீனங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோடு உடைய சமூகத்திலே ஜெபித்த அனைவருமாய் நீர் பார்த்திருக்கின்றீர். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பூர்த்தி செய்கின்ற ஆண்டவர், இவர்களைமாய் பார்த்து அவருடைய எல்லா தேவைகளையும் அறிந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆம் கர்த்தாவே, நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்படியே இப்பொழுது செய்து கொண்டிருப்பதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த சத்தியத்தை கேட்டுமது பிள்ளைகள் அனைவரும் மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சி பகர அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். உம்மால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை கர்த்தாவே, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். துதி கன மகிமை அவமக்கு எடுக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவருமாக இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். திரியேகராம் தந்தை மாய்ந்தன் தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் ஆசீர்வாதம் நம்முடனும் நம்முடைய குடும்பத்துடனும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. இன்றைய நாளுக்கான வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின்படி, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்ததாமே இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நம் அனைவரும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருள் திரு தியோட வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.